முத்து கையில் ஒரு வீடியோ ஆதாரத்தோட வந்து வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல், அப்பா உங்களுக்கு நடந்தது இல்லைப்பா ஆக்சிடென்ட்டு, அது ஒன்றும் வந்து சாதாரணமாக தானாக நடக்கலப்பா, அது எல்லாத்தையும் பண்ணுது வேறு யாரும் இல்லைப்பா, ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு எங்கள் விஜயா கேட்குறாங்க. அதான் நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அது பார்லரமாக கிடையாது, செஞ்சதே வேற ஆள், அது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு கொஞ்சம் அமைதியார், தான் ஏதோ சொல்ல வரான்ல, கொஞ்சம் அமைதியார், அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வேறு யாரும் இல்லைப்பா, சிந்தாமணி வேலை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. எடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் ஏதாவது சும்மா வந்து உளறிட்டு இருப்பான், அன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுது அந்த சாமியார் பொம்பளையே வந்து அனுப்பிச்சு விட்டது வந்து பார்லரம்மா ரோகிணின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ நம்ம சிந்தாமணி மேலே தலையை திணிட்டு இருக்கிறான், தேவையில்லாமல் இதுக்கிட்ட பிரச்சனை பண்ணதெல்லாம் இந்த ரோகிணி தானே. அப்போ ரோகிணி தானே வந்து சொன்ன பொய்யெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து பெருசு அளவுக்கு உண்மையாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து ஆள் வச்சு பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு அந்த ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அவன் வந்தான் இல்லைப்பா, மேலே விட்டான்ல, அவனோட வண்டி நம்பர் இதெல்லாம் வச்சு செக் பண்ணதில்ல சிந்தாமணியோட வீட்டு அட்ரஸ் தான் காமிக்குது, சிந்தாமணியோட ஆள் தான்ப்பா அது. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி வீட்டில் தான் இந்த பைக் இன்னும் கொண்டு நின்றுட்டு இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஏதாவது வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சும்மா மட்டும் விட போகிறதில்ல, மற்றெல்லாம் கூட எனக்கு நீங்கள் சொல்லுவீங்கப்பா, பார்லரம்மா வந்துட்டு இதெல்லாம் தப்பு இதாக ஆள் வச்சு அனுப்பிச்சது, நம்ம மீனா வீட்டில் விட்டு அனுப்புறது, இதெல்லாம் போயிட்டு போகிறாங்க, எதுவும் சொல்ல பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, அதை சரின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்குவேன். ஆனால் உங்களை அப்படி ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு துணிச்சிச்சுல இந்த சிந்தாமணி, அதை நான் சும்மா மட்டும் விட போகிறதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லப்பா, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு நீங்கள் சொல்வீங்க, அதனால தான் நான் ஏற்கனவே வந்துட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டேன், இந்நேரம் சிந்தாமணியை போய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இவன் வாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான், இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியலையே, தெரியாமல் எதுக்கு நீ ஒருத்தங்க மேலே இப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உண்மையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் என் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நான் கொடுத்துட்டு வந்த எப்போ வந்துட்டு அங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை, வெளியில் போயிருந்தார், வந்தோன்னே வந்துட்டு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆளை கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே முத்துக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. கால் வந்தது மட்டும் இல்லாமல், ஏங்க நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க வரணும், இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ தாங்க வீட்டுக்கு வரேன். இல்லைப்பா அந்த கேஸ் விஷயமா தான், நீங்கள் மட்டும் இல்லை அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கிறாங்க. ஆமாப்பா முத்து, உங்கள் அம்மாவை சேர்த்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோனை வச்சுன்னா அம்மா உங்களையும் சேர்த்து வர சொல்கிறாங்க. ஏடா நீ தாண்டா போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா, என்னை எதுக்குடா வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் வர சொல்கிறாங்கல்ல, போ நீ ஏங்க எனக்கு போகிறக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, எதுக்கு என்னைய வர சொல்கிறாங்க, அதான் கூப்பிட்றான்ல, அந்த முத்து கூட இருக்கான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூட வரட்டுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து, அப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ வீட்டிலே இருப்ப, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் கூட இருக்கேன்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு எங்கள் விஜயாவை கூட்டிகிட்டு அங்கேயும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் விஜயா யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் தாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஏங்க எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க சார் பண்ணேன், இதை வந்தால் சொல்லிட்டு இருந்தால் ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார மேலே வண்டி வச்சு விட்டதெல்லாம் வந்துட்டு இந்த சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருந்தால் என்னால் அதுவே நம்ப முடியல. திடீர்னு இப்போ என்னை கூப்பிட்டு எதுக்கு இப்படி பண்ணின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து பழிய போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்லி தான் வந்துட்டு பண்ணேன்னு சொல்லி இங்கே சிந்தாமணி அப்ரூவல் ஆகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. ஏங்க நான் எதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் மேலே இப்படிலாம் பண்ணணும், ஏங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் மேலாம் பண்ணலங்க, அந்த ஆளை வச்சு வீட்டில் வந்து மீனாவுங்கிறவங்கள உங்கள் மருமகளை வீட்டிலேருந்து வெளில அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிங்களே, அதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் சொல்லி தான் வந்து சிந்தாமணி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்னது வந்து கன்ஃபார்மாக எல்லாருமே வந்து ஏற்றுக்கணும், அந்த பொய்யை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஆளை வச்சு அடிச்சுதான் சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு முத்துக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவங்க தான் வந்துட்டு வீட்டில் வந்து நேரம் சரியில்லை, ஆள் வச்சு வந்து பூஜை பண்ணணும்ல ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த சிந்தாமணி தெரிஞ்ச ஆளை வந்து அங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. சிந்தாமணிக்கே தெரியாதாமாம்ல இந்த அம்மா வந்துட்டு இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, தெரியாமல் தான் நான் அனுப்பிச்சேங்க சார், அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதான் சரி ஓகே, மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணுன்னா வந்துட்டு மீனா அதை சொன்னதுக்கப்புறம் மீனாவும் சரி முத்து நீங்களும் சரி நம்பலையாம்மா, வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் யாரும் நம்பலைனாங்க, அதனால தான் சரி ஓகே நம்பாமல் இருக்காங்களே, இதை இன்னும் கொஞ்சம் எதாவது ஸ்ட்ராங் பண்ணால் தான் அங்கே இருக்கவங்கள நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி தான் வந்து ஆளை வச்சு வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது தூண்டு ஆரம்பிச்சு விட்டது எல்லாமே உங்கள் அம்மா தான் சொல்லி சொல்கிறாங்க, அதனால் இதுக்கு உங்கள் காரணம் உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், வீட்டில் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆள் வச்சு வந்து நான் வந்து குறி பார்க்கணும்னு சொன்னதெல்லாம் உண்மை, ஜாதகம் பார்க்கணும் அப்படியெல்லாம் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஆள் வச்சு பண்ணுறக்கெல்லாம் நான் இல்லை, என்ன சிந்தாமணி இப்படி போகிற போக்கில் என்னையை கோர்த்து விட்டீங்க, யாராவது சொந்த வீட்டுக்காரரே இப்படி ஆள் வச்சு எதாவது பண்ணுவாங்களா, இந்த அம்மா சொல்கிறத நம்பி என்னையும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போல்லாம் ஊரில் முக்கால்வாசி பேர் இப்படி தான், வெளியாளுகளாக வந்து யாரையும் இது பண்ணுறதில்ல, கூட இருக்கவங்கள தான் இப்படி குழி பறிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காலத்தில் யாரும் நம்பக்கூடாதுன்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, அப்பா அம்மா நீங்கள் இந்த சிந்தாமணியோட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கன்னு அப்பா எத்தனை தடவை படிச்சு சொன்னாங்க, வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் போய் அங்கே சொல்ல அதுக்கு சாதகமாக மீனாவை இப்போது தொழில் போட்டி மட்டும் இல்லாமல்
வீட்டை விட்டு வெளில அனுப்புன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணியிருந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உடனே இப்போ சொல்கிறாங்க விஜயா, இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கடா, இனிமேல் இந்த சிந்தாமணி உடனே எந்த ஒரு சாவகாச பேச்சுவார்த்தையும் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து லாக்கப்லேருந்து சொல்கிறாங்க. வேற என்னத்தை சொல்கிற, நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும், நீ கூடவே இருந்து நான் எவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ண அவருக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் நீ எல்லா வேலையும் பண்ணியிருக்கேங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் கூட இந்த பார்லர்காரி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த சொன்னதெல்லாம் அந்த அம்மா சொன்னது நான் அந்த ரோகிணி தான் வந்து சொல்லி தான் நான் இப்படி வந்து சொன்னதெல்லாம் அப்போ பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்படி தான் நடக்குது, இது அதாவது இதுக்கு பணம் கொடுத்தங்காட்டி ரோகிணி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்லரம்மால அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு உடனே வந்து விஜயா இருந்துட்டு அப்போ மொத்தத்தில் வந்துட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில, நான் யதார்த்தமாக எல்லாத்திட்டையும் போய் பழகிறத வந்து யார் என்னென்னமோ தப்பாக பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. இந்த காலத்தில் யார் நம்புறதுக்குள்ள இல்லை, சிந்தாமணி இனிமேல் உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் இப்படி சொன்னால் எப்படிங்க மாஸ்டர், நான் வந்துட்டு உங்களுக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், ஃபினான்ஸ் ரேட்டெல்லாம் நீங்கள் கேட்டப்பெல்லாம் பணம் வாங்கி கொடுத்துருக்கேன், உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டே வச்சு நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தானே சாட்சி கையெழுத்த போட்டிருக்கேன், இப்படி வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதை கேட்டேன்னு முத்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்ட்ட போய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன முத்து நீ அதட்டி கேட்டால் மட்டும் உண்மையை நான் வந்து இல்லைன்னா சொல்ல முடியும், வீட்டு டாக்குமெண்ட் வச்சு அவங்க பணம் வாங்கியிருக்காங்க, பணம் வேணும்னு கேட்டாங்க உங்கள் மனோஜுக்காக, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கையின் பேரில் தான் நான் வந்து சாட்சி கழுத்த போட்டேன், இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இப்படி டக்குன்னு வந்துட்டு எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நாளை பின்ன இவங்க பணங்கிட்ட போக மாட்டா அந்த ஃபினான்சியர் என்னையெல்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீட்டு டாக்குமெண்ட் என்ன சும்மா காதில் பூசு தெரியாது, வீட்டு டாக்குமெண்ட் பேங்க்கில் இருக்குது, இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற உடனே இன்ஸ்பெக்டர், இங்கே பாருங்கள் மற்ற கதையெல்லாம் நீங்கள் அப்புறமேல் பேசிக்கிங்க, இப்போ எதுவும் நீங்கள் பேசாதீங்க, இப்போ இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம், முத்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அம்மா நான் கூட்டு போட்டுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க வந்துட்டு இதுக்கு சம்மந்தமில்லை எப்படின்னு சொல்லிட்டாங்களே, நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்து சிந்தாமணியோடைய வக்கீலும் வந்துடுறாங்க சிந்தாமணி வெளியே எடுக்கிறதுக்காக. சரி வாமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து விஜயாவை கூட்டிகிட்டு வெளில கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போனேன், அப்பா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, அம்மா வீட்டு டாக்குமெண்ட் அங்கே அடமானம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, எது உண்மை எது போயினே தெரில, கேளுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து மனோஜ் வந்துட்டு ஷோரூம்லேருந்து வந்துடுறாங்க. என்னடா நடக்குது, வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் நீ அடமானம் வச்சியாடா, அப்பா கையெழுத்தெல்லாம் எப்படா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துருக்குற உடனே வந்து விஜயாவும் சரி மனோஜும் சரி ஒருத்தர் பார்த்து முடிச்சுட்ருக்குறாங்க. என்ன இது ரெண்டு பேரும் இப்படி முடிச்சுட்ருக்காங்கப்பா, என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டுறப்போ, மனோஜ் ஒழுங்காக சொல்கிறே இல்லையாடான்னு சொல்லிட்டு மனோஜ் போட்டு அடிக்கிறாரு முத்து. இதை பார்த்துருக்க விஜயா, சும்மா அவனை அடிக்கிறத நிறுத்துறா ஃபஸ்ட்டு, நான் சொல்லி தாண்டா அவன் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நடக்குதுங்க, இப்போ வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் வச்சுட்டாங்களாப்பா, அத்தனை தடவை நான் சொன்னமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபினான்ஸ் இருந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாங்க. வந்துடுறாப்புல வந்தோன்னே, என்ன விஜயா மேடம், நான் உங்களை நம்பி இந்த வீடு டாக்குமெண்ட் நம்பி அவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கேன், கடைசியில் சிந்தாமணிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமா, இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொன்னாங்க, அது எப்படி சம்மந்தமெல்லாம் போகும், அவங்க சொல்லி தான் உங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்தேன், இப்போ நீங்கள் எனக்கு பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறேன், சிந்தாமணிக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்கனால தான் உங்களுக்கு எல்லா பணத்தையும் நான் கொடுக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற முத்து, என்னங்க நாங்கள் தான் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இல்லை, எங்கள் அம்மாவையும் மனோஜையும் ஏமாற்றி இன்னும் இப்போ டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இப்போ என்ன இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. இங்கே பாரு டாக்குமெண்ட்டில் என் கையில் இருக்குது, ஓவராக பேசிங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தங்க விடாமல் வெளியே துரத்தி விட்ருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயா ரொம்ப செம்ம டென்ஷன் ஆகி என்ன எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி